குட் ஈவினிங் எவ்ரி ஒன். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் முத்து செல்வமதர்மன் பேசுகிறேன். இன்றைக்கு மாலை நேரத்தில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நமது முத்து செல்வமதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இன் என்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை பெரும்பாலான இடங்களில் காணப்படுகிறது. மேலும் காவிரி ஆறுகளில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு இருக்கிறது. ஒரு கேள்வி என்னன்னா, காவிரி ஆறில் இந்த வருஷம் தண்ணீர் வருமா என்கின்ற கேள்விக்கு நான் என்னுடைய தென்மேற்கு பருவமழையை பகுதி 2வது அறிக்கை தென்மேற்கு பருவமழையுடைய பகுதி 2வது அறிக்கையில் தெளிவாக நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த வருடம் ஒரு முறை கூட காவிரி ஆறு திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாது என்றுதான் சொல்லியிருந்தேன். அதையும் குறிப்பாக ஜூலை மாதத்துடைய பிற்பகுதிகளிலேயோ அல்லது ஜூலையோட இறுதியிலேயோ உறுதியாக சொல்லிவிடலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில இந்த ஆண்டு காவிரி ஆறுகளில் தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதற்கான சரியான அமைப்பும் இல்லை. தற்போது எல்னினோவுடைய தீவிரம்தான் இதற்கான காரணமா? காவிரி ஆறு கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வறண்டதற்கான காரணம் எல்னினோ தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான், எல்னினோ தான் அதற்கான காரணம். அதே நேரத்தில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, குஜராத் மாநிலம் உம்பர்கான் பகுதியில் இந்த 22ஆம் தேதி, ஜூலையோட 22ஆம் தேதி 106 சென்டிமீட்டர் ஒரே இரவில் பதிவாயிருக்கிறது. ஒரே நாளில் ஒரே இரவில் 106 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கிறது. 3வது இந்தியாவில் பதிவான அதிகபட்ச மழையாக இந்த ரெக்கார்டு இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னாடி காயல்பட்டினம் இந்த இடத்தில் இருந்தது. தற்போது குஜராத் மாநிலம் உம்பர்கான் பகுதி தற்போது இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னாடியான எல்னினோ ஆண்டுகளிலும் இதே போன்று குஜராத் மாநிலத்தில் சரியாக ஜூலை மாதம் 18ஆம் தேதி வாக்கில் 2023 எல்னினோ டைம்லையும் 50 சென்டிமீட்டர் மழை பெய்தது. தற்போது 106 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. அதாவது 2023 50 சென்டிமீட்டர் என்றால் இந்த ஆண்டு எல்னினோவில் 106 சென்டிமீட்டர், அப்படியே டபுளாக, ஒரு மடங்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது. அதே போன்றுதான் நான் ஒவ்வொரு தடவையும் வடகிழக்கு பருவமழை அறிக்கையில சொல்லிக் கொண்டிருப்பது என்னன்னா, நம்மளுக்கு 2023 ஒரே நாள் 100 சென்டிமீட்டர் 95 சென்டிமீட்டர் 96 சென்டிமீட்டர் பதிவானது. ஆகவே நம்மளுக்கு 100 சென்டிமீட்டருக்கு மேல இந்த ஆண்டு மழைப்பொழிவு இருக்கும் ஒரு சில பகுதியில் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வரேன். நிறைய பேருக்கு அது புரிகிறது, ஒரு சில நபர்களுக்கு இன்னும் அது சரியாக புரிபடலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஊடகங்கள் சமூக வலைதளங்கள்ல பார்க்கின்ற எல்லாருமே இந்த வருஷம் வறட்சி வறட்சி வறட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த ஆண்டு வறட்சி என்பது செப்டம்பர் வரை, அடுத்த மாதம் வரை, புரட்டாசி மாதத்துடைய 15 நாட்கள் வரை தான். புரட்டாசியோட பிற்பகுதி 15 நாள், அதாவது 3வது சனி 4வது சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரட்டாசி மாதத்துல அந்த 4வது சனி எல்லாம் மழை பெஞ்சிரும். அதாவது ஒரு ஐப்பசி கார்த்திகை மார்கழி எல்லாம் நல்ல மழை பெய்யும் இந்த வருஷம். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மிகவும் அற்புதமாக இருக்கும். தாளடி விவசாயம் செய்யக்கூடிய காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள், சம்பா, குருவை, இவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அவ்வளவு சிறப்பான வருஷம் கிடையாது. ஏன்னாக்கா இங்க காவிரி நீர்ப்படுகையில மழை பெய்தாலும் பெய்யலைனாலும் அந்த கர்நாடக அரசாங்கம் அவங்க ஆறுகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் மட்டுமே தண்ணீரை திறப்பும், உபரி நீர் திறப்பும் என்பதுதான் வாடிக்கையாக கடந்த 50 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் புதியது அல்ல. அதனால இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் தளபதி அவர்கள், விஜய் அவர்களை நம்ம குற்றம் சொல்வதை விட, நம்மளுக்கு இப்போ ஒரு சப்போர்ட்டா ஒரு குட் நியூஸ் நேற்று வந்தது. அதாவது மத்திய அரசாங்கம் நீர்வளத்துறை மேகதாது அணை கட்டுவதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் பாதிப்பு இருக்கிறது, தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய வாட்டி மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினதன் விளைவாகத்தான் நேற்று இந்த மாதிரி அவங்க கர்நாடகா அரசாங்கம் மேகதாது அணைக்குன்னு ஒரு திட்ட அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதை மத்திய நீர்வளத்துறை நிராகரித்து அனுப்பிவிட்டது. இதெல்லாம் கரெக்டா இல்லை அப்படின்னு. ஏன்னா காவிரி ஒழுங்காற்று குழு அந்த சரியான ஒரு அறிக்கையை கொடுத்தால் மட்டுமே மத்திய நீர்வளத்துறை அதற்கு சம்மதிக்கும். காவிரி ஒழுங்காற்று குழு அந்த இதெல்லாம் நம்மளுக்கு ஃபேவரபுளா தான், மத்திய அரசாங்கம் ஃபேவரபுளா தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இதற்கு முன்னாடியான ஆட்சிகளையும் சரி, இப்போது இருக்கக்கூடிய ஆட்சிகளையும் சரி இது தொடர்கிறது. அதனால நீங்க மேகதாது அணையை கட்டுவாங்க அப்படின்னு நம்ம இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. இந்த ஒரு 6 months ஆர் 1 yearக்கு பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட் இயர் ஆட்டோமேட்டிக்கா வெள்ளப்பெருக்கு வந்துடும். தென்மேற்கு பருவமழை அடுத்த வருஷம்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். பட் எல்னினோட கண்டிஷன்ஸ் ரொம்ப சிவியரா இருக்கு அடுத்த வருஷமும். இதெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் இந்த எல்னினோட தாக்கம் இருக்கதான் போகுது. இது 2026
அடுத்து வர்றது 2027. இந்த 2 ஆண்டுகள்லயுமே எல்னினோ தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதியில தீவிரமா தான் இருக்கும். இதனால தமிழ்நாடுக்கு மட்டும்தானே இல்லை, இந்திய அளவிலேயே தீவிரமா தான் இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு இந்த காவிரி நீர் திறக்கப்படுமா திறக்கப்படாதா என்கின்ற கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னா, இந்த வருஷம் வாய்ப்புகள் இல்லை. அது தென்மேற்கு பருவமழை பெய்யுமான்னு கேட்டீங்கன்னா பெய்யாது. தென்மேற்கு பருவமழை இனிமே பெய்வதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். இப்போதே அதாவது 2015ல 16லயும் இதே மாதிரிதான் வறட்சி வந்தது. அதாவது கர்நாடகா மாநிலத்துல ஜூலைலயே தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டது. அங்க மழையே தண்ணியே இல்லை, அவங்களுக்கு தண்ணி இல்லை, அவங்களுக்கே தண்ணி இல்லைங்கும் போது நம்மளுக்கு எப்படி திறந்துவிடும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை 2015-16 இருந்தது. எப்போ ஜூலைலயே பருவமழை பொய்க்குதோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 மாதங்கள் பெரிய அளவுக்கு இன்டென்ஸ் ஸ்பெல்சஸ் எல்லாம் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க எம்ஜிஓ ஆக்டிவோ கெல்வின் அலைவ் ஆக்டிவோ கிடைக்காது. ஏன்னா லானினா கிடைக்கும். இப்போ எப்படி கிடைக்கும்? இப்போ சூரியன் வடக்கே இருந்து லாக்டியூட் படி தெற்கே வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நிகழ்வுகள் நேற்றே வடக்கே போகாம மத்திய இந்திய பகுதிகள், நாக்பூர், மகாராஷ்டிரா இந்த பகுதி, வடக்கு ஆந்திரா பகுதி வழியா கிராஸ் ஆகி விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே கிராஸ் ஆகி அங்கிட்டு போகுது. அங்க போய் வடக்கே நகர்ந்து குஜராத் மாநிலம் வழியாக இப்போது பாகிஸ்தானை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இனி வரக்கூடிய நிகழ்வுகள் பெரும்பாலும் உருவாகாமல் ஒரு சுழற்சியாகவோ அல்லது தென்மேற்கு பருவமழை வறண்ட வானிலையை தான் இனி வரக்கூடிய ஒரு 2 மாதங்களுக்கு கேரளா, கர்நாடகா பகுதிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, தற்போது எல்னினோவுடைய அமைப்பு எவ்வளவு இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா 2.2 அப்படின்ற மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய கணிப்புப்படி 2.2. இப்போ எவ்வளவு அளவுல இருக்கு எல்னினோனா +2.2. 2023ல +2.0. அப்ப 2023 விட நம்ம தாண்டிட்டோம். அதை விட ஒரு வலுவான எல்னினோக்குள்ள நம்ம போயிட்டோம்னு அர்த்தம். 2015ல எவ்வளவு இருந்ததுன்னா 2.6, 2.0.6ன்றது இப்போ நம்ம 2.2ல இருக்கோம். இன்னும் ஒரு 15 நாளைக்குள்ள 2.6ஐயும் தாண்ட போறோம். அதாவது 2015 எல்னினோவையும் நம்ம தாண்ட போகிறோம். அப்படி இருக்கிறதுனால 2015 எல்னினோவை விட 2023 எல்னினோவை விட ஒரு கொடிய ஆண்டுக்குள்ள நம்ம நகர்ந்து கொண்டிருக்கோம். கொடிய ஆண்டுனா ஒரு பெரிய அளவுக்கான உலக காலநிலையை மாற்றக்கூடிய ஒரு தீவிரமான எல்னினோவுக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த எல்னினோ வந்து எப்போ நம்ம 2.6 தாண்டோம்? இன்னும் ஒரு 10-15 நாட்கள்ல. அப்போ அந்த தாக்கம் எப்போ வெளிப்படும்? இன்னும் ஒரு 10-15 நாட்கள்ல தான் அந்த தாக்கம் வெளிப்பட போகுது. கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம 2.6 என்கின்ற அளவை இன்னும் 15 நாட்கள்ல தான் தாண்ட போகும். சரிங்க சார், எல்னினோ வரப்போகுதுன்னு சொல்றோம். எல்னினோ இது வரைக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் காட்டியிருக்கு? குஜராத்ல உம்பர்கான் பகுதியில 106 சென்டிமீட்டர். குஜராத் என்பது ஒரு நிலப்பகுதி. எந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளோ கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளோ இல்லாத இடத்துலதான் ஒரு நிலப்பகுதியில இருந்து அவ்வளவு பெரிய மழை பதிவாகுது. அதுவே பெரிய எல்னினோ எஃபெக்ட் தான். ஒரு சாதாரண கோடை காலத்துல ஒரு 119 டிகிரி ஃபாரன்ஹீட் வருது, அது எல்னினோ தான் காரணம். இப்போ தமிழ்நாட்டுல காவிரி ஆறுக்கு தண்ணி வராம கர்நாடகால மழை பெய்யாம போனதுக்கான காரணமும் எல்னினோ தான். இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் அதிகமான மழை வெள்ளத்தை கொடுக்க போறதும் இந்த எல்னினோ தான். இப்ப எல்னினோ யாருக்கு ஃபேவரபிளா இருக்கு, யாருக்கு நெகட்டிவா இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழையில எல்னினோ ஃபேவரபிளா இருக்கும். அதுக்காக எல்னினோ இருக்கிறது நம்மளுக்கு ஃபேவரபிளா இருக்கு, மழை அதிகமா பெய்யும், முத்துசெல்வம் அவர்கள் சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் நம்ம நல்ல விவசாயம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு எப்பயுமே அக்டோபர் முதல் 2 வாரங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் நிறைய பேர் விதைப்பாங்க. அது அக்டோபர் முதல் 2 வாரம்னா புரட்டாசி மாதத்துடைய முதல் வாரத்துல இருந்து 4வது வாரம் சொல்லலாம். அப்போ அந்த விதைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நான் ஒரு அன்பான அறிவுறுத்தல் என்னன்னா, நீங்க புரட்டாசி மாதத்துடைய 3வது வாரமோ அல்லது புரட்டாசி மாதத்துடைய 4வது வாரமோ விதைக்கணும். அதாவது புரட்டாசியுடைய 18ஆம் தேதி அல்லது 19ஆம் தேதிக்கு மேல விதைக்கணும். இங்கிலீஷுக்கு அக்டோபர் 12க்கு மேல விதைக்கணும். இதுதான் சரியான காலகட்டம், விதைப்பதற்கு ஏற்ற உகந்த காலகட்டம். அதற்குள்ள நீங்க விதைச்சிங்க அப்படின்னாக்கா மழை பெய்யுமா நீங்க வானத்தை தான் பார்த்துட்டு இருக்கணும், போட்டு விதைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி விதைச்சிங்கன்னா 2023ல நிறைய பேர் அப்படி விதைச்சு கடைசியில அழிச்சு மீண்டும் விதைச்சாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையும் வரலாம். ஆகவே முதல்ல விதைச்சு அழிக்கிற மாதிரி வந்தாலும், அல்லது நீங்க மழையே இல்லாம முதல்ல 15 நாள் முதல் சனி, 2ஆம் சனி, 3ஆம் சனி புரட்டாசி மாதம் மழை இல்லைனாலும் 4வது வாரத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை இடைவிடாது பெய்து கொண்டே இருக்கக்கூடிய மழையாக, தினசரி மழையாகவும் மிகப்பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய மழையாகவும் அந்த புரட்டாசி மாசத்துடைய 4வது சனிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து மார்கழி மாதத்துடைய முதல் 2 வாரம் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
மார்கழியும் தாண்டி இந்த வருஷம் மழை இருக்கலாம். ஏன்னா சிலர் என்ன சொல்றாங்க, எல்னினோனால சரியான காலகட்டத்துல மழை நிறைவடைந்துரும் சொல்றாங்க. ஆனா இதற்கான பாசிபிள் இப்ப கிடையாது. ஏன்னா ஐஓடி கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஐஓடி கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு 2015 ஒரு மாதிரியும் 2023 ஒரு மாதிரியும் இப்போது 2026 ஐஓடி கண்டிஷன்ஸ் ஒரு மாதிரியும் இருக்கு. அப்படி இருக்கனால இந்த வருஷம் பருவமழை எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். மெனி டைம்ஸ் நான் சொல்றது என்னன்னா, விவசாயிகள் மனதை தளர விடாமல் விவசாயத்தை செய்யுங்க. இப்போ ஒரு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இந்த மாதிரியான நிலை வறண்ட வானிலை தான் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல கிழக்கு திசை காற்று மேற்கு திசை காற்று சந்திப்பு, காற்றின் முறிவு, வெப்பச்சலனம் காரணமாக கடலோர தமிழக மாவட்டங்கள், தென்கடலோரம், டெல்டா கடலோரம் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை இருக்கும். அதற்காக பரவலாக வெப்பச்சலன இடைமழை பெய்யும் என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டாம். ஓகேங்களா? இந்த ஆண்டோடைய வடகிழக்கு பருவமழை மாவட்ட ரீதியாக உங்களுடைய மாவட்டத்திற்கு எவ்வளவு மழை பெய்யும், சராசரியாக உங்களுக்கு எவ்வளவு மழை பெய்யணும், எல்னினோ வந்தால் உங்களுக்கு எவ்வளவு இந்த வருஷம் எல்னினோ. ஸோ இந்த வருஷம் 150 ஆண்டுகள் இல்லாத ஒரு எல்னினோ என்கின்ற காரணத்தினால முக்கியமாக உங்க மாவட்டத்துக்கு எவ்வளவு மழை பெய்யும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப விருப்பமா இருப்பீங்க, ஆர்வமா இருப்பீங்க. அதற்கான அறிக்கை இன்னி வரக்கூடிய இரவு நேரத்திலோ அல்லது நாளையோ அதற்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். மேக்சிமம் இன்னைக்கு எதிர்பாருங்க, இல்ல நாளைக்கு எதிர்பாருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலுடன். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். கண்டிப்பாக அடுத்த அறிக்கை என்றால் அது வடகிழக்கு பருவமழையுடைய பகுதி 1வது அறிக்கையாகத்தான் இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.